விடுதலை ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதுவரை இல்லாத எல்லா விதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு கொண்டு வர ஒரு நல்ல நாள் இந்த லெந்து நாட்களை கர்த்தர் நமக்கு அனுசரித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, சத்துரு உங்களை தடை செய்வதற்காக அநேக காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த தடைகள் நீங்க என்ன செய்ய, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்தது அல்லவா? எவனை விழுங்கலாம், எவனை கேத்தரலான்ற ஒரு எண்ணத்தோடு சுற்றிட்டு போனால் கர்த்தர் வேதம் சொல்கிற பிசாசுக்கு எதிர்ப்பதில்லை, அவனுக்கு விட்டு ஓடி போவான். ஆமென். அல்லேலூயா. இது உண்மையாய் அனுசரிக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குமா? திங்கட்கிழமை நம்ம 25ஆவது லெந்து நாட்கள் அனுசரிக்க போறோம். அந்த நாட்கள் ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் இருக்கு. ஏன்னா கர்த்தர் விருத்தமாய் நம்ம நடத்தி வந்த தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய 25 சொல்லிதான் அந்த நாள் ஆராதனை ஆரம்பிக்க போறோம். விசேஷித்தவனமான ஒரு ஆசீர்வாதம் வேதம் சொல்கிறது. 24 வந்து எப்படின்னா, 24 மூப்பர்கள், 12 கோத்திர பிதாக்கள், 12 அப்போஸ்தலர்கள். அவர்கள் என்ன செய்தால் பரலோக அனுபவத்துக்கிட்ட வந்துட்டோம். ஆமென். அல்லேலூயா. இதுவரை நம்ம உலகத்துடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தோம். பரலோக காரியங்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆமென். கடந்த வருட வாரலாம் நம்ம புதிய ஏற்பாடுடைய காரியங்களை கடந்து செல்ல போறோம். உற்சாகமாய் வாருங்கள், பொறுத்துணையோட வாருங்கள். கர்த்தர் உங்கள் பொறுத்துணை செய்வாராம், வாய்க்க செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை சத்தமா அல்லேலூயா. மனுஷ அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். ஆதியாகம புத்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். வாசிமா. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், எல்லோகே என்ற ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டாராம். ஆமென். அல்லேலூயா. நேற்று தினத்துல நாம் பார்த்தோம் மிஸ்பாவோட பலியை பார்த்தோம். அதுக்கு முன்ன நான் பார்த்தோம் என்ன பலி தான்? அல்லேலூயா. இல்ல பேசவாதான் கடைசியா ஒரு பலி சொன்ன பார்த்தீங்களா? அதுதான் நம்ம எழுதி வச்சிருந்தேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Hallelujah. அத தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறீர்கள், எல்லோரும் நீரே சதா காலிலும் தேவனாய் இருக்கிறீர். Lord of everlasting, God of everlasting. Hallelujah. Hallelujah. ரெண்டு நாளோட பலியை மறக்கிறோமா? Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான தேவச்சனமே, இந்த நாட்களில் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நம்ம பலியிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாமம் வந்து விலையேற பெற்ற ஒரு நாமம். பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் உடைய ஒரு நாமம். பாதாளம் இந்த நாமத்தை கண்டு பயப்படும், பரலோகம் இந்த நாமத்தை பார்க்கும்போது மகிழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை நீங்க சொன்னா பாதாளம் பயப்படும். இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கும் போது பரலோகம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்க, அதுதான் வேதம் சொல்லுது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் பாடிக்கொண்டிருக்கோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த பலியை தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இஸ்ரேல் அந்த பலியை நம்ம என்ன செய்கிறோம் இந்த நாளில் பார்க்க போறோம். ஒருத்தர் வாசிங்கள் ஆதியாகம புத்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லோகே அப்படின்னா God of God, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் என்ற அர்த்தம். ஆனா அந்த வார்த்தையோடு அவர் முடியாம இவர் என்ன வச்சிருக்காரு அந்த இடத்துல? வேதம் சொல்லுது ஹேல் எலோகே இஸ்ரேல் அப்படின்னா God of Israel அர்த்தம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் என்ற அர்த்தம் உடையது. ஹேல் எலோகே அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலின் தேவன். எப்படிப்பட்ட தேவன்? இஸ்ரவேலின். வேதம் சொல்கிறது அவர் யாக்கோபா இருக்கும்போது
அவர் என்ன ஹேல் இலக்கோட முடிச்சிருப்பாரு. ஆனா என்னைக்கு அவருடைய பேர் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் என்று மாறும் என்று சொல்லும்போது வேதம் சொல்லுது ஹேல் ஹெலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டார். ஆமென், அல்லேலூயா. ஹெலோகேனா நமக்கு தெரியும், God of God, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், Lord of Lord, அப்படி நமக்கு தெரியும். அந்த இஸ்ரேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் அப்படி தமிழ்ல படிக்கிறோமே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவரோடு கூட போராடுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட போராட ஸ்ட்ரைவ், போராட்டம் போராட்டம் போராட்டம். நல்லா கவனிச்சுங்க, அவன் இஸ்ரவேல் பேரை வாங்குறதுக்கு இரவு முழுவதும் என்ன செய்தார்? ஆண்டவரோடு கூட போராடினான். It is not easy thing to get the name of Israel. அவன் இரவு முழுவதும் பொழுது வெளியிடுச்சு, நான் போகணும்னு சொல்லும்போது இவன் விடவில்லை. ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் விட மாட்டேன் என்று சொல்லி போராடி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். அம்மா இது ஒன்றும் ஈஸியா வந்துடுச்சுன்னு வச்சுக்க, சீக்கிரத்துல மறந்துடுவோம், அதை நம்ம ரொம்ப அற்பமா ஆயிடுவோம். ஆனா ஒரு போராட்டத்தை மத்திய ஒரு காலத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த இஸ்ரவேல் எப்படியா மாறினது? இஸ்ரவேல் ஒரு பேர் அல்ல, அது ஒரு சந்ததியை மாறினது. இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். வேதம் சொல்கிறது அவர்கள் எல்லோரும் எகிப்துக்கு பயணமாய் போனார்கள், அங்கே அடிமையா இருந்தார்கள். அந்த பயணத்தை கர்த்தர் விடுதலை பயணமாய் மாற்றி அவர்களை கானானிலே கொண்டு வந்து சேர்த்தார். கானானியை பார்க்கிற இஸ்ரவேல் என்று பேர் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனா இருந்தது, ஒரு குடும்பமா மாறிச்சு, ஒரு நேஷனா மாறிச்சு. கானானியர் என்று பெயர் பெற்றது. கானானியர் இஸ்ரவேலர் என்று பெயர் பெற்றது. அது மாத்திரமல்ல, தாவீதுடைய காலகட்டத்தில், சாலமோனுடைய காலத்தில் அந்த இஸ்ரவேல் ராஜாங்கமாய் மாறினது. The kingdom of Israel, இஸ்ரவேலுடைய ராஜாங்கம் என்று மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு தேசமாக அந்த இஸ்ரவேலை இரண்டா பிரிச்சு யூதா இஸ்ரேல் மாறிச்சு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஒரு மனிதனுடைய போராட்டம் பிரதர், ஒரே மனிதன், ஒரே மனிதன். நீங்க படுற பாடு ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கும். அல்லேலூயா. நான் ஏன் ஒருத்தர் தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? ஏன் ஒரு இண்டிவிஜுவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? ஏன் சின்ன பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? ஐயா சின்ன பிள்ளை தானே, குழந்தை தானே, அந்த குடும்பம் பரவாயில்லையே, அந்த அம்மா குடும்பத்தோட வரட்டும், ஏன் அந்த அம்மா வரட்டும் பண்ணிட்டு அப்படின்னா இல்ல. ஒரு மனிதனுடைய போராட்டம் தான் பெரிய ரட்சிப்பு கொண்டு வரும். நீ ரட்சிக்கப்படுறதால, நீ ஞானஸ்தானம் படுறதால ஒரு சந்ததி உருவாகுவது. அதாவது சொல்லுது இஸ்ரவேல், இஸ்ரவேல் ஒரு மனிதன் பாடுபட்டான், 12 கோத்திர பிதாக்களை உருவாக்கினான். அந்த கோத்திர பிதாக்கள் அப்படியே குடும்பமா மாறாதபடி வேதம் சொல்லுது இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனக்கூட்டமாய் மாறினது. இந்த ஜனக்கூட்டம் அப்படியே ஜனக்கூட்டமா குரூப்பிசமா மாறாதபடி ஒரு கிங்டமா உருவாச்சு. காரணம் ஒரு மனிதனுடைய போராட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது இஸ்ரவேலர் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இஸ்ரவேலர் பயணமாய் கடந்து சென்றார்கள். 36ஆம் அதிகாரம் இஸ்ரவேலர் அங்கு கடந்து சென்றார்கள். 37ஆம் அதிகாரம் இஸ்ரவேலர் அங்கு போய் சேர்ந்தார்கள். 43ஆம் வசனம் அங்கே எகிப்திலே தங்கி இருந்தார்கள். 46ஆம் வசனம் அங்கே கர்த்தர் அவர்கள் எகிப்துடைய தேசத்தை அவர்கள் அனுக்கிரகம் பாராட்டினார். 47ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனக்கூட்டமாய் மாறினார்கள். 48ஆம் வசனம் இஸ்ரவேல் எல்லோரும் ஆசீர்வதித்தார். 49ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஒவ்வொரு பிதாக்களை ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, 50ஆம் வசனத்தில் யோசேப்பு சொல்லுகிறார், நான் இங்கிருந்து மரித்து போவேன், ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இங்கிருந்து எங்க போவீங்க? கானானுக்கு போவீங்க. அப்படியே எலும்பு எடுத்துட்டு போய் எங்க செய்ய? அங்க புதைச்சுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முற்பிதாக்களுடைய எலும்புகள் கூட அங்க புதைக்க விடல. ஆண்டவர் எடுத்து போய் எங்க சேர்த்தாரு? அவர் வாக்கு பண்ணின இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல், ஹேல் ஹெலோகே இஸ்ரேல், ஹேல் ஹெலோகே இஸ்ரேல். அந்த பலி எப்படிப்பட்ட ஒரு பலி என்றால் கர்த்தர் நம்ம போராடி காரியத்தை பெற்றுக் கொள்கிறோமா? மறுபடியும் சொல்றேன், ஒரு காரியம் நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிச்சுன்னா அது ஒரு அர்த்தமே இருக்காது, அதோட வேலையே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு பைக்கை வாங்குங்கள, அது ரொம்ப உன்னிப்பா பார்த்துப்பாங்க, ரொம்ப கவனமா பார்த்துப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துப்பாங்க. அதே ஓசியில் வரட்டுமே, யார் வேணா எடுத்துட்டு போட்டோம், யார் வேணா அதை தொடக்கணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அப்படியே இருக்கும். ஆனா ஒரு பொருள் கஷ்டப்பட்டு வாங்குங்களா, ஒரு வீடு கூட கஷ்டப்பட்டு கட்டி வைக்கலாம். அந்த வீட்டுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி ரொம்ப கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதாவது தானா வீடு வந்து
வந்து சரி ஏன்னா தகப்பனோட சொத்து இல்லைன்னா அப்படிலாம் வந்து சேர்ந்து அதை பராமரிக்கிறது கூட அவருக்கு நேரம் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அந்த தகப்பனே இருக்கிற பாரம், ஐயோ மழை பெய்ஞ்சா தண்ணி உள்ள வருது அப்படின்னு தகப்பனுக்கு தாய்க்கு அந்த வயசான காலகட்டத்தில் அந்த தண்ணி இறக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அந்த வீடு ஓசில வந்து பார்த்தீங்களா அது அப்படியே இருக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர், இன்றைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகுந்த போராட்டம் பின்பாக தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில போராட்டம் இருக்காதுன்னு சொல்றது யாராவது சத்தியம் கிடையாது. போராட்டம் இருக்கும். ஆனா நீ போராடி வென்றா அது முன்பாக அந்த ஆசீர்வாதம் எப்படியா மாறுனது இந்த உலக இசையோட பணிக்கு காரணமாகும். போராட்டம் இருக்குமா? சின்ன காரியம் பெரிய காரியம் நீ ஆவிக்குரிய பிரகாரமா போராட்டம் இருக்கும். எல்லாமே ஈஸியா நடந்துட்டு அப்போ அதெல்லாம் கிடையாது. போராட்டம் இருக்கதான் செய்யும். அது மத்தியில் நீ நிரூபிக்கணும். அல்லேலூயா. ஒரு போராட்டம்னா பல பேருக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறும். போராட்டம் ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு பெரிய தேசமா மாறினது. பல விஞ்ஞானிகளை கொண்டு வந்தது. பெரிய சயின்டிஸ்ட் நோபல் பிரைசஸ் எல்லாம் வாங்கினாங்க. இன்ன வரைக்கும் ஒரு தேசத்துல எந்த கொரோனா அஃபெக்ட் ஆகாம இருக்கு. அவ்வளோ கிளியரா இன்னைக்கு அந்த சொட்டு நீர் பாய்ச்சனமா இருக்கட்டும், ஸ்லோப் கல்டிவேஷனா இருக்கும், எல்லாம் உலகத்துக்கே அவங்க எல்லா அறிவும் புகுட்டுறாங்கன்னா காரணம் ஒரு மனிதன் என்ன செய்தான்? அல்லேலூயா. போராடினான். அல்லேலூயா. போராடினான். வேதம் சொல்கிறது என்னாகும் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுவது, இஸ்ரவேலின் ஒரு கோத்திரமா இருக்கிற லேவி கோத்திரத்தை ஆண்டவர் ஊழியத்துக்கு என்று அழைத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேலராய் இருக்கிற சாமுவேலை தீர்க்கதரிசியை மாற்றினார். 1 புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலிலே ஒரு ராஜாவை சவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். எஸ்ரா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இஸ்ரவேல் குலத்திலிருந்து எஸ்ரா ஒரு ராஜாவாய் மாறினார். சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம் 68வது சங்கீதம் 35ஆம் வசனம், தேவனாகிய இஸ்ரவேலரே, நான் ராஜாவாய் இருப்பதினால எனக்கு பெரிய பலன் அடைக்கலம் இல்லை, நீங்க என் தேவனாக வாசிக்கிற இந்த வசனத்தை சங்கீத புஸ்தகத்துல 68ஆம் சங்கீதத்துல 35ஆம் வசனத்தை, தேவனே உடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறேன். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தருகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு ராஜாவால எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் நான் ஏற்படுத்த முடியாது. ஆனா இஸ்ரவேலின் தேவனாய் நீர் இருக்கிறதுனால எனக்கு சத்துவத்தை பலத்தை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னே, அப்பாவால இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, ஆனா நீ ஜெபம் பண்ண கடவுள் செய்வார். அம்மாவால இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, ஆனா நீ ஜெபம் பண்ண கர்த்தர் செய்வார். இஸ்ரவேல் தேவனால செய்ய வல்லவர். பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு அதிகமா சொல்லிக் கொடுங்க. கடவுள் செய்வார், கடவுள் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நம்ம குடும்ப கஷ்டம் எப்படி இருக்கு, நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கு, நம்ம குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு, இதெல்லாம் சொல்லி இருக்காதீங்க. அந்த குடும்பம் சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பத்தியே பேசி அந்த பிள்ளை அப்படியே நம்ம குடும்பத்துல இப்படிதான் இருக்கணும் போல, நானும் இப்படிதான் போயிடும் போல, நானும் இப்படிதான் போயிடும் போல, அப்படியே போயிடும். ஆனா தேவனை பத்தி சொல்லிக் கொடுங்க. இஸ்ரவேலின் தேவன் நமக்கு சத்துவமா இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தும் விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், அந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் அரசாட்சி செய்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வச்சனமே 3 முக்கியமான குறிக்கோள். நாளை தினத்தில் நமக்கு ஆராதனை இருக்கு, விசேஷமாக உபவாச கூட்டங்கள் இருக்கு, அதுக்கான ஆயத்தங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வெகு சீக்கிரமாக முடிக்க கத்திற்குள் பிரயாசப்படுகிறோம். நாம 3 விதமான அனுபவங்கள் இந்த எல் எலோகே இஸ்ரேல், எல் எலோகே இஸ்ரேல்ல 3 விதமான அனுபவங்கள். இந்த எல் எலோகே இஸ்ரேலோட பலியில 3 அனுபவங்களை தாண்டி தான் அந்த பலி செலுத்த முடியும். ஆமென். 3 அனுபவம் வேணுமா? ஒவ்வொரு மனுஷனுக்கு அந்த 3 அனுபவம். முதல் அனுபவம் பெத்தேல். எடுத்த வாசிங்கள் ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதுக்கு முன்பு லூஸ் என்று பெயர். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்வது பெத்தேல் என்ன அர்த்தமா? இது தேவனுடைய. அல்லேலூயா. வாசிங்க, வசனத்தை வாசிங்க.
வேதத்தை வாசிக்கிறோம். அதிகாலை யாக்கோபு எழுந்து தலையின் மேல் கீழே வைத்திருக்க கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அது மேல் எண்ணெய் வார்த்து இந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயர் இட்டார். அல்லேலூயா. 17ஆம் வசனம், அவன் பயந்து இந்த ஸ்தலம் இவ்வளவு பயங்கரமா இருக்கு, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற அல்ல, அது வானத்தின் வாசல். அல்லேலூயா. இது வானத்தின் வாசல். அப்படின்னா பெத்தேல் ஹவுஸ் ஆஃப் காட்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். பெத்தேல் என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. பெத்தேல் ஹவுஸ் ஆஃப் காட். இந்த பெத்தேலுடைய வீட்ல என்ன எதிர்பார்க்க முடியும்? வீட்ல என்ன எதிர்பார்க்கணும்? அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? வேதம் சொல்லுது, அப்பொழுது யாக்கோபு தேவனோடு கூட இருந்து. அல்லேலூயா. உங்க வீட்டுல பிள்ளைங்களை விட்டு தனித்தனியா போகல. அப்போ பிள்ளைங்க சொன்னாங்க, அப்பா எங்க கூட இருக்கவே மாட்டேங்க, நீங்க என்ன தனியா விட்டுருங்க, நான் வீட்டுல பயந்துருவேன். அப்ப யாக்கோபு அந்த வீடுன்னு சொல்லும்போது அவர் எதை எதிர்பார்க்கிறாரு? அப்பா கூட இருக்கணும். யாக்கோபு சொல்கிறார், தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்று. வீட்டுல இருந்து யார் கூட போவந்த? வீட்டுல இருந்து எங்க எப்படி போவந்த? அப்பா என்ன வண்டியில இருந்து கூட்டு வந்து விட்டார். சொல்லுங்க, வீட்டுல இருந்து எப்படி வந்த? அப்பா வண்டியில இருந்து கூட்டு வந்து விட்டார். அப்படிதான் சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது, என் வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம். யாரும் நம்ம கேட்போம் வீட்டுல, இந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் இல்லை இருப்பா, அப்பா வெளியே போயிட்டு வந்திருக்காரு, வந்தோடனே காசு எடுத்துருவாரு, ஏதோ உங்களுக்கு வாங்கி தரேன், வரும்போது இதை வாங்கிட்டு வந்துருவாரு. இல்லைன்னா நம்மளே போன் பண்ணி, அப்பா நீ வரும்போது மொபைல்ல என்ன செஞ்சிரு, 2 ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி குடிச்சிட்டு வந்திருப்பா சொல்லிடும்ல. வேதம் சொல்லுங்க, என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமோ உடுக்க வஸ்திரமோ, எதெல்லாம் நம்ம கண்ணில் தோன்றோம் அதெல்லாம் பார்த்து இந்த ஆடையை வாங்கணும், இந்த ஆடையை வாங்கணும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். வேதம் தான் சொல்லுகிறது, உடுக்க வஸ்திரம் எடுக்கிறதுக்கு. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு கூட்டிட்டு போறது மாத்திரம் இல்ல, யாரை அங்கிருந்து கூட்டு வருவாங்க. நிறைய பேர் நம்ம சர்ச்சை பார்க்கிறோம், அவங்க ஃபாதர் தான் கூட்டு வந்துடுவாங்க, அவங்க ஃபாதர் தான் என்ன செய்வாங்க, கூட்டு போவாங்க. வேதம் சொல்லுது, என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப பண்ணினால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அல்லேலூயா. பெத்தேலியோட அனுபவம் என்னதுமா? ஒவ்வொருடைய உள்ளத்தின் அனுபவம், ஒவ்வொருடைய சுய அனுபவம். அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டு இஸ்ரேல்னா போராட்டம் சொல்லிட்டு, அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுய போராட்டம் ஒண்ணு இருக்குமா? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், எப்படி வீடை கட்டுவோம், எப்படி பிள்ளைகளை வளர்ப்போம், எல்லாருக்கும் ஒரு சுய உணர்வு, சுய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க இங்க உட்கார்ந்து இருந்தா கூட, ஒருவேளை நீங்க சமைக்காம வந்தீங்கன்னா, ஐயா எவ்வளவு சீக்கிரம் படிப்பாரோ, எடுத்து கொடுக்குறோம், அவர் வந்துருவாரா, என்ன பண்ணுவோம், இந்த போராட்டம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அது இல்லையா? எல்லாருக்கும் அந்த போராட்டம், இது தப்பு கிடையாதுமா, எல்லாருக்கும் அந்த போராட்டம். இந்த சுய போராட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பைத்தியம். எதை குறிச்சு நீங்க அவர் வராரு, அவர் போராடு, அவர் வாட்டு வராரு, அவர் வாட்டு போறாரு. நம்ம சொல்லும் போது கடினமா சொல்லும் போது சிரிப்பாங்க, நம்ம ரொம்ப சீரியஸா சொல்லும் போது அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. நம்ம ரொம்ப ஜாலியா சொல்லும் போது அதுக்கு அழுவாங்க. அப்ப அது என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிடுவோம். ஆனா வேதம் சொல்லுது, ஒவ்வொருக்கும் ஒரு சுய போராட்டம். வெற்றியான அனுமானமா ஒரு சுய போராட்டமா, எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு உண்ண ஆகாரம் கிடைக்குமா, நான் வீட்டுக்கு சமாதானத்துக்கு போக முடியுமா, நான் வீடு கட்ட முடியுமா, நான் இந்த பொருட்களை வாங்க முடியுமா, இந்த சாயத்தை செய்ய முடியுமா, ஒரு சுய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நீ ஹேலோகே இஸ்ரேல் படி சேர்த்த ஆரம்பிச்சுனா வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற ஆறுதலை வாக்குறது என்னதுமா? சங்கீத புஸ்தகத்துல 62ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க இருக்கோம். என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுக்கு சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது. நான் சுயமா அமர்ந்திருக்க கூடாது. இது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இது கிடைக்குமா, சிந்தித்து 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 25 வயசுல எல்லா முடிகளும் நரம்பேறாயிடுது. அப்படியே எல்லாமே ஒரு மாதிரி வெள்ளையா போயிடுது. காரணம் ரொம்ப சிந்தனை, ரொம்ப திங்கிங், ரொம்ப அதிகமா திங்கிங் பண்றது. நிறைய முடி கொட்டி போயிடுது. சுயமா நினைச்சு 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 எல்லா காரியத்தை அப்படியே இள வயசுலயே ஒரு மாதிரி இளநரையும், இள வயசுலயே ஒரு இளமை தோற்றத்தை விட்டு ஒரு முதுமை தோற்றத்தை பெற்றுக்கொள்வது. காரணம் என்ன தெரியுமா? சுயத்தை அதிகமா நினைக்கிறீங்க, சுயத்தை அதிகமா நினைக்கிறீங்கம்மா. ஆனா நீ ஆத்மா பார்த்து சொல்லு, என் ஆத்மாவே, என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குறா, ஏன் என்ன குலத்துகிறா? கர்த்தரை நோக்கி காத்திரு, நான் நம்புறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு பெத்தியனுடைய அனுபவத்தை நீங்க என்ன சொல்ல, 7 எலோக்கு இஸ்ரேல் அனுபவம் மாறணும். 7 எலோக்கு இஸ்ரேலா மாறணும். அந்த 7 எலோக்கு இஸ்ரேல் தான் உன் சுய அந்த போராட்டத்துல இருந்து கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அல்லேலூயா. நான் நம்புறது கர்த்தரால வரும். இப்படிதான் சொல்லணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். எப்படி தெரியலையா, எப்படி வீடு கட்டணும் தெரியலையா, எப்படி இந்த பொருள் வாங்கணும் தெரியலையா, எப்படி இதை செய்ய போகணும் தெரியல, எப்படி தெரியலன்னு இல்லையா விட்டுடு. ஒருத்தர் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, உன்னை அழிஞ்சவர் இருக்காரு, உன்னை பேசுவது அழைச்சவர் இருக்கார், தாயின் வயிற்றோடு முன்குறித்தவர் இருக்கார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் உன்னை தெரிந்து கொண்டே இருக்கார். அவன் ரெண்டை விட்டு என் ஆத்மாவே நீ கலங்காத, எடுப்பது தெரியாத, கர்த்தரை நோக்கி காத்து. நான் நம்புறேன் அவனாலே வரும், அவனாலே வரும், அவனாலே வரும். அவர்தான் எனக்கு கொடுக்க வருவார். அல்லேலூயா. அவர் செய்வார், அவர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும். அதுதான்மா இஸ்ரேல். நான் என் சுய எனக்கு போராட்டம் செய்யும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறோம். கர்த்தர், 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 கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்பு, அதுதான் நம்ம வாழ்க்கையில தம்பு. அப்புறம் வராது வம்பு. நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, என் ஆத்மாவே கர்த்தரை நான் நம்புகிறது கர்த்தராக. வெற்றியின் அனுபவம், சுய போராட்டம். இரண்டாவது ஒரு அனுபவம்னா மக்னாயும். வாசிங்க ஆதியாகம புத்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிக்கப்போம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவரை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் அனுபவம் என்ன அனுபவம்? பெத்தேல் அனுபவம். பெத்தேல் அனுபவம் என்னது? சுயபோராட்டம். இரண்டாவது என்ன அனுபவம்? மக்னாயிம். என்ன அனுபவம்? மக்னாயிம். மக்னாயிம்னா என்ன தெரியுமா? அப்படியே வந்து வேதம் சொல்லுது, தேவனுடைய சேனை என்ற அர்த்தம். அல்லேலூயா. தேவனுடைய the warrior of gods. ஆண்டவருடைய சேனை, God's warrior என்ற அர்த்தம். God's angels அர்த்தம். அருமையான தேவஜனமே, தேவனுடைய சேனை யாரு? தூதர்கள். ஆண்டவருடைய சேனை. வேதம் சொல்லுகிறது, இந்த தூதன் வந்து சந்திக்கல, இங்க யார் சந்திக்கிறானா? தூதர்கள் வந்து சந்திக்கிறார்கள். அல்லேலூயா. மீண்டுமா வாசிப்போம். அந்த 30 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள். அல்லேலூயா. ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, எவ்வளவு பேர் வந்தாங்க? numerous people. அதான் அவர் சேனை சொன்னாரு. கொஞ்சம் பேர் தெரியுது, மற்ற பேர்லாம் தெரியல, சேனையா நிக்கிறாங்க. அவர் தெரிஞ்சிச்சு இப்போ வந்து, ஐயோ இது கர்த்தருடைய சேனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பேரா? மக்னாயிம் பேர் வச்சாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த மக்னாயினோட அனுபவம் என்ன தெரியுமா? இவர் என்ன செய்யற, அந்த சேனை வந்து இவரை தேற்றுச்சு. இப்ப இவர் என்ன ஆள் அனுப்புறாரு, 6ஆம் வசனத்துல ஆள் அனுப்புறாரு. எங்க? அவரோட சகோதரர்கிட்ட. அந்த ஆட்கள் யாக்கோபிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் நம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடுமை. அல்லேலூயா. இப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ என்ன? பாச போராட்டம். சுய போராட்டம் ஒண்ணு இருந்தது, இரண்டாவது பாச போராட்டம். அதாவது உறவு மத்தியில இருக்கிற போராட்டங்கள், உடன் பிறந்தவர்களோடு இருக்கிற போராட்டங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு போராட்டம். என்னதான் யாக்கோபு தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்க இறங்கி போனாலும், ஏசா இப்படி வராதான் 400 பேரோட கூட வருவாரு. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப இறங்கி போவாங்க, மேல ஏறி வந்துட்டே இருப்பாங்க. நம்ம மன்னிப்பு கேட்க போவோம், நம்ம அவங்களுக்கு சரி விட்டு கொடுத்தோம்னு நினைப்போம். ஆனா அவங்க என்ன செய்வாங்க? மேல ஏறி நின்று எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீடு கட்டும் போது, அவங்க வீடு கட்டும் போது நம்ம மரத்தெல்லாம் வெட்டி என்ன செய்வோம்? வந்து இந்த பக்கம் பூசிங்கன்னு சொல்லுவோம். நம்ம வீடு கட்டும் போது அவங்க பூசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, போவார்கள் பக்கம். பார்த்துருக்கீங்களா? சில இடங்கள்ல நிறைய காரியங்களை பார்த்துருக்க வேண்டியது. நம்ம எல்லாமே நீ வச்சுப்பா, இது பண்ணிப்பா, என் மாடியிலேருந்தே கூட நீ இது பண்ணுப்பா. அங்கே ஆளுங்க வந்து எல்லாம் அந்த சிமெண்ட் போடுறது, எல்லாம் போடுறது, எல்லாத்தையும் நம்மளே போய்க்கிடுவோம். அவங்க ஆட்களை கூட விட மாட்டோம். ஆனால் கொஞ்சம் வழி கேட்போம், கொஞ்சம் போயிட்டு இது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அதுக்காகவே நம்ம வழிவிட்டு கட்டுவோம். இது ஒரு மாதிரியான போராட்டம். இந்த மக்னாயினோட அனுபவம் இருக்கு, ரொம்ப கஷ்டமான ஒரு பாச போராட்டமான ஒரு காரியம். இந்த அதாவது வெளியாளுங்க தான் என்னால ஏசிலாம் பேசுது, ஆனா சொந்த சகோதரன், சொந்த சகோதரி அப்படின்னு வரும்போது நீ என்ன பேச, என்ன பேச, என்ன பேச? அல்லேலூயா. உடனே நம்மளுடைய வசதிகளா பார்ப்பாங்க. அவங்க நம்ம ஒரு படி உயர்ந்திருந்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம இன்னமும் தவறாவே நினைப்பாங்க. அல்லேலூயா,
ரொம்ப தாழ்மையா நினைப்பாங்க. நம்ம பக்கத்துல யாரும் வந்து கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க இல்லைன்னா கொஞ்சம் பேசக்கூடியவங்க, எதிர்த்து பேசக்கூடிய இல்லை ஆண் பிள்ளைங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது இன்னமும் நமக்கு என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். அருமையான தேவஜனமே, இந்த மத்நாயும் சொல்லும்போது இந்த பாச போராட்டம் அவர் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தண்ணீர் இருந்த ஜனங்களை, ஆடு மாடுகளையும் ஒட்டங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசாவு ஒரு பகுதியில் விழுந்து அது முறியடித்தார், மற்ற பகுதியில் தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றார். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவன், என் தகப்பனாகிய ஈசாக்கு தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாருக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்னோடு சொல்லி இருக்கிற தேவன் நீங்க தானப்பா எனக்கு சொன்னீங்க, நீங்க தானே இதை செய்ய சொன்னீங்க, நீங்க சொல்லி தானே செய்யறேன், நீங்க சொல்லி நான் செய்யும் போது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்களே. பார்த்துருக்கீங்களா? கடவுள் சொல்லி சில காரியத்தை நீங்க பண்ணுவீங்க, கடவுளோட திட்டத்தோட பண்ணுவீங்க, நீங்க சொல்லி பண்ணாலும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க எதிர்க்க மாறி வருவாங்க. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது, அடியனுக்கு தேவனையை காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்தை நான் பார்த்ததும் இல்லை, இதுவரை என்ன கொண்டு வந்துட்டீங்க, வெறும் கோலோட போனேன், தடியோட போனேன், எனக்கு 2 பரிவார ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து போறீங்களா, இந்த நிலையில இருந்து இதை கொண்டு போறீங்களா, இல்ல இந்த நிலையில அப்படியே விட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது வேதம் சொல்லுது, அந்த சேனை அவரோடு இருக்குது. அல்லேலூயா. அந்த சேனை அவரோட இருந்தது. ஏசா வந்து அவரால் என்ன செய்ய முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமான ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம், 1 யோவான் புத்தகம், பிள்ளைகளே, தேவனால் உண்டாயிருந்த உன் செய்திகள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும், அல்லேலூயா, அல்லேலூயா, உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களில் இருக்க பெரியவர். அருமையான தேவசனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், ஏன்னா உலகத்துல இருக்கிறவங்க காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. நீங்க மாம்சத்தோட ரத்தத்தோட போராடக்கூடாது, ஆவியோடு உலகத்தில் இருக்கிறவங்க காட்டிலும். நீ உலகத்தை பார்த்து நினைச்சியா, ஊர் உலகத்துல அண்ணன் தம்பி இல்லையா, அவங்களாம் இப்படி அடிச்சுக்கிறது இல்லையா, அவங்க ஒண்ணு சேர்றது இல்லையா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிருக்கீங்களே. அண்ணன் தானே விட்டு கொடுத்தா என்ன, தம்பி தானே விட்டு கொடுத்தா என்ன, நம்ம உலகத்தை பார்த்திருந்தா இதே போல நினைச்சிருக்கோம், காலத்துக்கு நீங்க முன்னேற முடியாது. ஆனா நீ ஆளுக்கு நினைச்சீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும். ஆமென். ஏசா கூட 400 பேருக்கு 4000 பேருக்கு, ஆனா எனக்குள்ள இருக்கிற பெரியவர். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற பெரியவர், அதை உணர்ந்து கொள்வேன், எனக்குள்ள இருக்கிற பெரியவர். ஏசா கிட்ட எவ்வளவு பேரா இருக்கிறோம், அவங்க எவ்வளவு பேரை வச்சுட்டோம், எவ்வளவு பேரா இருக்கும், அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க, எல்லா செல்வத்திலும் பிறந்தமான தொழிலும் மற்றும் அரசியல் செல்வாக்கிலும் எல்லாமே பெரியவங்களா இருக்கான். ஆனா எனக்குள்ள அதோட பெரியவர். அல்லேலூயா. அதனால மக்கள் தேவசேனை உங்க கூட இருக்குமா. இந்த பாச போராட்டங்கள் வரும்போதெல்லாம், உறவுகள் பக்கம் இந்த மாதிரி நெரிசல் வரும்போதெல்லாம் ஒன்றை உணர்ந்து கொள்வேன், எனக்கு யாரும் இல்லைன்னு இந்த மாதிரி நடிக்கிறீங்க, எனக்கு எங்க வீட்டுல வந்து யாரும் கேட்க மாட்டேன் இப்படி பண்றீங்க, எங்க அண்ணன் தம்பி யாரும் வந்து முன்னாடி வரமாட்டேன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி நீ வந்து உன்னுடைய சுய காரியத்தை சொல்லிட்டு இருக்காதமா. ஒன்று, நீ என்ன செஞ்சாலும் சரி, அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சமான காரியத்தை சொல்லிட்டு இருக்காங்க, ரத்தத்தோடு போராடுறீங்க, மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்லை, நம்மளோட போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம். இஸ்ரேல்னா தேவ சேனை கூட இருக்கு, தேவ சேனை கூட இருக்கா. உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உலகத்தை அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க எப்படி நினைப்பாங்க, நீங்க எல்லா கற்பனைக்கும் நம்ம என்ன செய்வோம், பதில் சொல்லி கொண்டு இருக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும், என் கர்த்தரோட பதில் சொல்லுவாங்க. நீங்க சும்மா எல்லா கற்பனைக்கும் நம்ம பதில் சொல்லி கொண்டு இருக்க முடியாதுமா. நாம நினைக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்கன்றது மட்டும் இல்ல, அவங்க தப்பாவே நினைக்கணும், இல்ல கரெக்டாவே நினைக்கும். ஒன்று நீ நினை, கர்த்தர் உன்னை நினைத்திருக்க, உன் ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கிற கர்த்தர் உன்னில் இருக்க தேவ சேனை உனக்கு இருக்கு. நீ மக்களுடைய அனுபவத்தை கடந்து போற, அப்பதான் நீ கேள்வி ஓகே இஸ்ரேல். அல்லேலூயா. ஏய் ஹலோகே
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவசேனை என்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. தேவசேனை என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் நான் இஸ்ரவேலா இருக்கேன். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேல். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேல். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேல். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு தெரியும். இஸ்ரவேல் ரொம்ப நல்ல பேர். அது நம்ம சர்ச்சில் இஸ்ரேல் பேர் இல்லை, இஸ்ரேலினா அப்படின்னு பேர் இல்லை. யாராவது பிறக்க குழந்தைக்கு இஸ்ரேலினான்னு பேர் வைங்க. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு தேவ சேனை நம்ம கூட இருக்கு. ஆமென். இந்த மாதிரி நிறைய ஹீப்ரு வேர்ட்லாம் சொல்றேன். மக்காயும் அது மேல பேர் சொல்றோம். அந்த மேல வைங்க. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிற கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவச்சனமே. வேதத்துல வாசிக்கிற உலகத்தில் இருக்கிற காட்சிகள் உங்களில் இருக்கிறவர். யோசுவா புத்தகம் 21ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலும், 1 நாளாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், 2 சாமுவேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும், 2 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலும், 1 ராஜாக்கள் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், 1 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவன் எனக்கு ஜெயமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் வேதம் சொல்லுது. இந்த இஸ்ரவேல் தேவன் உலகத்தில் இருக்கிறவருடைய காட்சிகள் இஸ்ரவேலின் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர்மா. ஆமென். நம்மளுக்கு நினைவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார். 400 பேரோட வர்றாருன்னா இவர் எல்லாமே ஜனக்கூட்டத்தோட போறாரு, பிள்ளைங்களோட கூட போறாரு, வேலைக்காரங்களோட போறாரு. அவன் அடிக்கிறதுக்காகவே 400 பேரை கூப்பிட்டு வரான். என்ன பயம் இருக்கு யோசித்து பாருங்க. கடவுள் தான் அவர் அனுப்புறாரு, கடவுள் தான் நீ போப்பான்னு சொல்றாரு, கடவுள் தான் எல்லாத்தையும் செய்யறாரு, ஆண்டவர் சொல்லிதான் எல்லாம் செய்யறாரு. திடீர்னு நமக்கு நெருக்க வரும்போது பயம் வரதான் செய்யும். ஆனா ஒன்றை நினைத்து கொள்ளணும், இந்த பயத்தில் மட்டும் நம்ம விசுவாசம் அதிகமாகணும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசி பதறான், பயம் வரும், நம்ம பயந்துட்டே இருக்க மாட்டோம். விசுவாசி பதறான், பயம் வரும், பயந்துட்டே இருக்க மாட்டோம். பயம் வரதான் செய்யும். The fear will comes, but fearless-ஆ இருக்க மாட்டான். அதே பயத்திலே இருக்க மாட்டான். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மக்னாயின் மனதும் தேவ சேனமும் கூட இருக்கிறான். தேவ சேனம். இந்த பாச போராட்டம், இந்த பாச போராட்டம். ஐயோ நான் எல்லாரையும் இது பண்ணிட்டு என்ன பண்ண, தனிமரம் ஆயிடுமே, தனிமரமே ஆயிடுனே. கிறிஸ்துவுக்குள் மறையமே அருமையான தேவச்சல் வேண்டி தனியாக இல்லை, பின்னாடி தேவ சேனம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தனி நாட்கள் இல்லை, தேவ சேனம் கூட. ஆமென். தேவ சேனம் கூட. தேவ மக்னாயின் 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 மக்னாயின். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சேனம். பிள்ளைங்க தான் பாருங்க, நான் அப்படிமா தனியா போவேன், நான் அப்படிமா ஒண்டியா போவேன். போமா, மக்னாயின் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 12 மணிக்கு சாவிதான் பிறந்தவங்க பார்த்து தனியா உட்கார்ந்துருக்கோம். பயலாம மக்னாயின் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கிறோம். மூன்றாவது ஒரு அனுபவம் என்னன்னா, முதல் அனுபவம் பெத்தேல் அனுபவம். பெத்தேல் அனுபவம் என்ன காரியம் காட்டுது? சுயபாரம். இரண்டாவது என்ன அனுபவம்? மக்னாயிம். மக்னாயிம் என்ன அனுபவம்? ஃபர்ஸ்ட். மூன்றாவது பெனியேல் அனுபவம். பெனியேல் அனுபவத்தை கடந்துதான் நம்ம என்ன செய்யணும்? ஹேல் எலோகேஸில் பலி செலுத்த முடியும். வாசிக்கின்றோம். வாசிங்கள். ஆதியாகம புத்தகம் 32ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல வாசிப்போம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே போக விடுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர், முக்கியமான வார்த்தை. இந்த போராட்டத்தோட அர்த்தமே தான். அவர் உன் பேர் என்ன கேட்டு கேட்டார். அல்லேலூயா. போகவே விட மாட்டேன், உன் பேர் என்னப்பான்னு கேட்டாரு. உன் பேர் யாக்கோபு. யாக்கோபு தான் நீ போய் விட சொல்லிடுவ, பொய் சொல்லிடுவ, ஏமாத்திடுவ. இந்த பேரோட நீ இருக்காத. உன் பேர் என்ன சொல்றார்? பேர் வாசிக்கிறோம் பொழுது, அப்பொழுது அவர் உன் பேர் நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல்னா தேவனோடு. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்த மனுஷன், சுய மனுஷன், இதுவரைக்கும் பார்த்த பாசம் மனுஷன், இப்போ பவரோடு தேவனோட. ஹல்லேலூயா. அம்மா சில காரியம் போராடி நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். You have to struggle with the God. You already struggle with your family and yourself. ரொம்ப struggles நீங்க பாக்குறீங்க, ரொம்ப struggles பாக்குறீங்க. ரொம்ப கஷ்டம் அம்மா, ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபாஸ்டிங் ரொம்ப கஷ்டம் தான்.
அனுபவத்தை நான் சொல்றேன். அதுவும் வந்து இரவு வேலை. இப்போ காலையில் நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு 5 hour தான், மறுபடியும் மதியம் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் ஒரு 5 hour தான் நைட்டு வந்து சாப்பிடுவோம். ஆனால் நைட்டுன்றது நைட்டு சாப்பிட்டாலும் நம்ம அடுத்த நாள் நைட் தான் சொல்லணும். அதுவே 12 hour. இப்போ 12 மணிலேருந்து மதியம் நீங்கள் சாப்பிட்டது வந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்கணும்னா மிகவும் போராட்டம். ஏன் இந்த போராட்டம்? நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த ஸ்ட்ரகிளை நீ எடுத்துதான் ஆகணும். தேவனோடு நீ போராடி தான், நீ தேவனோடு கூட போராடி சில காரியம் என்றால் ரொம்ப ஆசீர்வாதம். உனக்கு உன் சந்ததிக்கு ஆசீர்வாதம், சந்ததிக்கு ஆசீர்வாதம். நம்ம விதண்டாவாதமா கர்த்தர் எப்ப செய்யறாரு செய்யலையா, ஒரு அவர் இருக்காருயா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவர் பார்க்க பாரியா, நீ என்னமா பண்ணுவ, நீ பார்க்க போறியா? ஹல்லேலூயா. God who watches me, அதுதான் வேதம். நம்ம சில பேர் சொல்ல முடியலாம், அதெல்லாம் சோம்பேறி கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள். சுசுக்குள்ள கிறிஸ்தவர்கள் தான், ஐயா சோம்பேறியா, கர்த்தர் நடத்துவாரே, நம்ம ஃபாஸ்டிங் பண்ணலாம், சரிங்க நீங்க என்ன சொல்லுங்க செய்யணும். அதுதான் சுசுக்குள்ள பாஸ் கிறிஸ்தவர்கள். அதான் வேதம் சொல்லுது. இஸ்ரேல் விடவே இல்லை, ஆண்டவரோட கூட போராட்டம். அம்மா கடவுளோட கூட ஒரு போராட்டம் இருக்குமா? அதுல போராட்டம்னா ரெஸ்லிங், ஒரு மாதிரி ரெஸ்லிங். இது எப்படி நான் ஆண்டவர் அப்படியே பிடிச்சுக்கிறது. ஆண்டவரே எனக்கு நீங்க செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்பாவோட காலை பிடிக்கலாம். ஏன்னா வெளியே போனீங்க வாங்கி கொடுத்தா தான் நீ போகணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க இருக்கீங்களா, அந்த காலை பிடிச்சிப்போம். அப்படியே காலை பிடிச்சி விடவே மாட்டோம். எங்க ஜூனியர் ஒருத்தங்கிறாரு, விடவே மாட்டோம். அந்த போராட்டத்துக்கு நம்மளா வாங்கி கொடுத்தா ஏதோ ஒரு சாக்லேட், அவர் போறதுனால 40 ரூபா மேலதான் போகும். கிண்டர் ஜாய், ஐஸ்கிரீம், பீஸா, பர்கர், டேய் நானா எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க போராடி அவங்க கேட்கறது வந்து பெருசா தான் கேட்பாங்க. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரோடு கூட. ஆண்டவரே என்ன ஆசீர்வாதம், ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதெல்லாம் பத்தல. அவருக்கு கேட்கிற நீர் என்ன ஆசீர்வதிக்கிற, அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்த, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் தான் கோத்திர பிதாக்கள் உண்டாக்கி பூலோகத்தில் மட்டும் நம்ம பரலோகத்தில் ஒரு பேரில் எழுதிப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தல் விசேஷத்தை 21ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க போல். வெளிப்படுத்தல் வாசல்களின் அருகே 12 தூதர்களாய் இருந்தார்கள். அந்த வாசல் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாசல் மேல் என்ன சந்ததி போட்டதெல்லாம் எங்க எங்க எங்க? அல்லேலூயா. நீ பண்ற சபம், நீ பண்ற உபவாசம், நீ ஆண்டவர்கிட்ட பண்ற பொருத்தனை, உன் பிள்ளைகளை உன் சந்ததியை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும் போது அதுக்காக நீ சொல்ற, அதுக்காக நீ பாசிக்கிற, அதுக்காக விசுவாசிக்கிற. சாதாரண காரியம் இல்ல, ஆண்டவரோடு போராடுகிற காரியம், ஆண்டவரோடு போராட்ட காரியம். சாதாரணமா போயிட்டு வாங்க. எதுக்கு நீங்க எல்லாரும் போறாங்க சர்ச்சைக்கு, அந்த மாதிரி பைபிள் எடுத்து போயேன் புதுசா பண்றியா, அவங்க வீட்டுல நிறைய விமர்சனம் வரதான் செய்யும். ஏன் நீ தூங்காம கண் மூச்சுங்கிற, பாரு நீ உடம்பு கெடுத்து போற, நான் சொல்லினேங்கிறேன், என் பேச்சை நீ கேட்க மாட்டேன்ற, விமர்சனம் வரதான் ஆகும், விமர்சனம் வரதான் ஆகும், விமர்சனம் வரும். அந்த நாட்டில் நம்ம பார்த்தோம், தேவராகத்தில் ஒருவேளை உங்க கணவர் தடுத்தா அந்த பலியை நிறுத்திடலாம், இல்லை பெற்றோர்கள் தடுத்தா பலியை நிறுத்திடலாம், உங்களை பாதுகாக்கிறவங்க தடுத்தா பலி நிறுத்தலாம். ஆனா இந்த வழியில எவ்வளவோ தடவுனாலும் ஆண்டவரே நீ என்ன ஆசீர்வதிக்காதபடி நான் விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களே சொன்னோம், உங்களுக்கும் சேர்த்துதான் நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்காக தான் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நம்ம குடும்பத்துக்காக தான் ஃபாஸ்டிங். தனிப்பட்ட பிரகாரம் இல்ல. இஸ்ரவேல் ஒரு மனுஷன் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்த ஆசீர்வாதம் பரலோகத்துல. ஓ பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்ல. இஸ்ரேல் அந்த பெனியல் அனுபவம்னா கர்த்தருடைய முகத்தை காண்கிற அனுபவமா? வேதம் சொல்லி சாதாரண ஒரு அனுபவம் கிடையாது. ஃபாஸ்டிங்ல தான் ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. நான் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு வரதான், ஆனாலும் நான் வீட்டில் வந்து ஐயோ பெனியலோட அனுபவம் என்ன தெரியுமா? யாக்கோபு சொல்றாரு 30ஆம் வசனம், அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமாய் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி மாத்திரை எடுக்கல, மருந்து எடுக்கல, உபவாசம் வந்தேன். ஆனா என்ன ஒரு உயிரோடு வைத்திருந்தார், பார்த்துட்டேன். அல்லேலூயா. கறி சாப்பிடல, மீன் சாப்பிடல, முட்டை சாப்பிடல, ஆனாலும் ஆண்டவருடைய பலத்தை கொடுத்தாரு. அப்படி நிக்கணும். அதுதான் பெண்ணியல. அப்படி நிற்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் பெண்ணியலின் அனுபவம் அல்லவா? ஆண்டவருடைய முகத்தை பார்க்க,
ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. நம்ம சுய பிரகாரமா நம்ம பலத்தை கொண்டு வந்தா ரொம்ப ரொம்ப ஃபெயிண்ட் ஆயிடும். ஆனா காட் ஸ்ட்ரென்த் இருக்கு பாத்தீங்களா, அது வித்தியாசமா நம்மள நடத்துது. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப வித்தியாசமா நடக்கும். அவருடைய முகத்தை பார்க்கணும், அவர் முகத்தை பார்க்கணும். இந்த போராட்டம் ஆண்டவரே உங்க கிட்ட இருந்து அந்த வார்த்தை வரும், முகத்தை நான் பார்த்தேன். விட்டக்கூடாது 100 அடி அடிச்சிட்டேன், இன்னும் 1 அடி அடிச்சா தண்ணி வந்துடும். விட்டாதி எவ்வளவு போராட்டம் வரணும். நீ பெண்ணியோட அனுபவத்தை இருக்கணும். அல்லேலூயா. நீ பெண்ணியோட அனுபவத்தை கர்த்தருடைய முகத்தை நீ பார்த்தே ஆகணும். அவருடைய முகத்தை நீ பார்த்துட்டா போதும். வேதம் சொல்லுகிறது அவர் முகத்தை நீ பார்த்துட்டா விரோதி முகத்தை நீ பார்க்கவே வேணாம். எப்படி வாசிக்கிறீங்கன்னா ஆதியாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களா. அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் என் வெகுமதியை கையிலிருந்து எடுத்துக்கொள்ளும். பிரியமானே, நான் உடைய முகத்தை கண்டபோது வேதம் சொல்லுகிறது அவர் ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டாரு. இப்போ விரோதியா இருக்கிற முகம் எப்படி இருக்குதுதான் கோபக்கார கணவர் கூடமா நீ உண்மையா உபவாசித்தா ஆண்டவருக்கு நீ மன திரும்ப வச்சுக்கப்பட்டா அந்த முகம் எப்படியா மாறிடுமா தேவ முகம். அல்லேலூயா. இங்க எப்படி அந்த முகத்தை நீ பார்க்கிறோம், அதே முகம் தான் உங்க வீட்டிலே இருக்கும். அதே சிரிப்போடு அதே பொலிவோடு அங்க போனா அவன் கோபம் எடுத்தோன்னு நீங்க கோபப்படுறது கிடையாது. உங்க முகம் தேவ முகம் போல இருக்கு. அவரோட முகத்தையே சொல்லுவீங்க, உன் முகத்தை பார்க்கணும் தேவத்தோட முகம் போல இருக்கு. அல்லேலூயா. இதான் வெளியிலோட வேதம் சொல்லுது. வாசிக்கிறோம் ஏழாம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் தமது முகத்தை கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காத்து கடவுள். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி கிருபையா இருக்கிற கிருபை வேணும்னா அவர் முகத்தை நம்ம பார்க்கணும். Let the face should shine upon me. அல்லேலூயா. அந்த ரேடியன்ஸ் நம்ம கூட இருந்தா ரொம்ப கிருபை கிடைக்கும். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம். அல்லேலூயா. இந்த முகத்தை பார்த்துட்டேன்னா சண்டையை பார்க்க மாட்டேன், சமாதானம் தான். அல்லேலூயா. சண்டை வர மாதிரி இருக்கும், அழ வர மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஆளை புஷ்னு போயிடும். அப்படியே வந்த வேகத்துல அப்படியே எப்படி கடல்ல பின்னாடி போதும். நீங்க கடல்லாம் போயிருப்பீங்க, அந்த இடமா போகலாம், அப்படியே சீறி வர மாதிரி வரும். ஆனா அந்த நிற்கமா நிற்காது, மறுபடியும் எங்க போயிடும், கடலுக்கு போயிடும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சங்கீத புஸ்தகத்துல ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு சங்கீதம் 34ஆம் சங்கீதம். வசனம் சொல்லும் போது நீங்களே எடுத்து வாசிப்பீங்க. 34ஆம் 5ஆவது வசனத்துல அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க செக் பண்ணிருக்கீங்களா இந்த உபவாச நாட்டில் உங்க முகம் எவ்வளவு மாறி இருக்கு? எவ்வளவு பேர் முன்ன வெள்ளையாயிட்டு இருக்கீங்க தெரியுமா? பிரைஸ் அல்லேலூயா. வித்தியாசமா இருக்கு. அப்பெல்லாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமா கருப்பா இருப்பீங்க, இப்ப கலையா இருக்கீங்க. பிரைஸ் அல்லேலூயா. ஏன்னா உங்க உபவாசம் உங்க முகத்தை பேசுது பிரசன்னமாக்குது. அவரை அவர் நோக்கி பார்த்து பிரகாசம், அவர் முகங்கள் வைக்கப்பட்ட போனதில்லை. அல்லேலூயா. என்னுடைய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, என்னாகும் புத்தகத்திலே 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் யோவானின் நற்செய்தி நூலிலே 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலும் வாசிக்கும்போது வனாந்திரத்தில் எப்படி ஒரு சர்ப்பம், வெங்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதை பார்க்கிறவங்க எல்லாரும் பிழைச்சாங்களோ, புதிய பாட காலகட்டத்துல அவரை நோக்கி பார்க்கிறவங்க எல்லாரும். அல்லேலூயா. 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 கடவுளோடு கூட ஒரு போராட்டமா அவரை பார்த்துட்டா படிச்சிடும். என் பொழப்பே அவர் நம்பினாங்க. அல்லேலூயா. ஊழியமேமா என் பொழப்பே அவர் நம்பினாருங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமானது நம்ம எல்லாம் அப்படி சொல்ல வேண்டியிருக்கா. அவரை நோக்கி பார்த்தா போதும். அந்த கர்த்தரோடு கூட ஒரு போராட்டம். எல்லாம் சொல்லுவாங்கம்மா நீ ரொம்ப ஒல்லியாயிர விட்டுருமா விட்டுருமா. இந்த பாச தொல்லைகள் அதிகமாக தான் இருக்கும். பாசம் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க அது வேஷமா மாறும். ஏன் பாசம்னா நீ வேலை செய்யணும், அவருக்கு அதுக்காக தான் பாசம். அவர் பாசமா நீ பாசம் நீ உட்காந்துருமா நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் சொன்னா அது பாசம். அது பாசம்.
நீ காலையில் இருந்து எனக்கு சாப்பாடு இது கட்டணும், அதுக்காக நீ சாப்பிட முடியாது. வண்டி ஓடணும்ல, வண்டி ஓடணும்னு நினைச்சுன்னா அதுக்காகவே டென்ஷன், அதுக்காகவே கோவம், அதுக்காக நல்லா கவனிச்சு வித்துட்டு கொஞ்சம் படிக்கலாம். கடைசி சாப்பாடு வந்து அவரு சாப்பிடணும், அதுக்காக நீ உன்னை சாப்பிட வச்சாதான் நீங்க சாப்பாடு செய்ய முடியும். அம்மா நீ பாசி உட்காரு, நான் அரிசிலாம் பொங்க வச்சிடறேன், நீ கொஞ்சம் லேட்டா அந்த குழம்பு மட்டும் செய்யலாமா, அது பாசம். நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, ஜூஸ் ஆகுது, ஜூஸ் ஆகுது. அடுத்த நாள் காக்க சொல்றாரு, வா பாசி ஏன் ஜூஸ் கொடுக்குறவங்க செய்யலாம். அருமையான தேவச்சனமே, கடவுளோடு கூட போறாங்க. ஆமென். பிரைஸ் தி பெரிய அனுபவமா ஆண்டவரோடு கூட ஒரு போராட்டம். சில காரியத்தை போராடி தான் பெற்றுக்கொள்ள முடியும். சில காரியங்கள் நம்ம ஆசீர்வாதமா தான் இருக்கும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சில காரியத்தை நம்ம போராடி பெற்றுக்கொண்டோம்னா உன் சந்ததியே ஆசீர்வாதம். பரலோகத்தை கொண்டு சொல்லுவாங்க, வாசஸ்தலத்துக்கு மேல என்ன பேருன்னா இஸ்ரவேல் சந்ததி. எவ்வளவு பெரிய விஷயம். அல்லேலூயா. விட்டுறாதமா, விட்டுறாதமா. எவ்வளவு வருஷம் ஆட்டமா, ஆண்டவர் தான் நம்ம நம்பிக்கை, ஆண்டவர் தான் என் நம்பிக்கை. மை ட்ரஸ்ட் இஸ் ஒன்லி காட். அல்லேலூயா. ஆண்டவர் உறுதியாக எந்த வயசுல எனக்கு செய்ய வல்லவர். அல்லேலூயா. நான் உலகத்தை பார்க்க மாட்டேன், எனக்குள்ள இருக்கிற பார்ப்பேன், எனக்குள்ள இருக்கிற பார்ப்பேன். அங்க வேற ஒரு பெண்ணியல் அனுபவம் என்ன சொல்லுமா, பொழுது விடுகிற நைட்ல போராடுறோம், அதுக்குதான் ஜாமக்காரன் ஜபம். அல்லேலூயா. இந்த சங்கீதம் ஏன் சங்கீதம் எல்லாருக்கும் நான் புதுமை போலானே. சில பேர் இந்த கமெண்ட் எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அவன் அதெல்லாம் விமர்சனம் பார்த்து கொண்டு தான் விசுவாசம் போயிடும். விசுவாசத்துல தான் விமர்சனம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. ரெண்டே விஷயம் தான், விமர்சனத்தையே கேட்டுதான் விசுவாசத்தை விட்டுருவோம், விசுவாசத்தை இருந்தால் விமர்சனத்தை விட்டுருவோம். நீ விமர்சனத்தை பிடிக்க போறியா, விசுவாசத்தை பிடிக்க போறியா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதே பிடிச்சி போயிடுது. மூணே அனுபவம். ஒன்று பெத்தேல் அனுபவம், என்ன அனுபவம்? ரெண்டாவது என்ன போராட்டம்? மூன்றாவது என்ன போராட்டம்? கடவுளோட போராடி நாம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரோடு நீ போராட்டம்னா உன்னை அவர் ஜெயிக்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா. உன் ஜெயிக்க அவருடைய ஜெயம் மாதிரி. ஆமென். நீ ஆண்டவரோடு போராட்டி ஜெயித்திடப்பா, உனக்கு பேரை மாத்திட்ட, இஸ்ரேல் பேரை மாத்திட்டாரு. அப்புறம் அவர் எப்படியே மாட்டாரு, இஸ்ரேல் தேவனாக மாறிட்டார். அல்லேலூயா. வரலாறு சொல்லணும் அவர் ரூபடி தேவன். அல்லேலூயா. வரலாறு சொல்லணும் அவர் உங்களுடைய தேவன். ஆமென். ஆண்டவரோடு போராடி காரியங்களை பெற்றுக்கொள்ளும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.